நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏண்டா எங்க மேல அப்படி என்னடா உங்களுக்கு கோவம்? நாங்க என்னடா உங்களுக்கு துரோகம் பண்ணா? எங்களை டிஸ்மிஸ் பண்றதுல நீங்க எல்லாம் என்னடா இவ்வளவு குறியா இருக்கீங்க? ஏன்டா எங்களை மெண்டல் ஆக்குறீங்க? உங்க காலேஜ்ல இருந்து போய் வேற காலேஜ் சேர்ந்து போங்கடா. டேய் டேய், என்னடா ஆச்சு உனக்கு? தனியா லூஸ் மாதிரி குழம்பிட்டு இருக்க? என்னது லூசா? ஆமா ஆமாண்டா, இன்னும் அது மட்டும் தான் ஆகல. இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க, சட்டுன்னு அந்த அவதாரத்தை எடுத்துடுறேன். நான் எப்படியாவது இன்ஜினியரிங் படிச்சு பெரிய ஆள் ஆகலான்னு பாக்குறேன், விட மாட்டீங்க போலியாடா. உங்களுக்கு சொல்லி என்ன பிரயோஜனம்? நீங்களும் தெருவில் தானே உட்காந்துருக்கீங்க. டேய், ஏன்டா வாழ்க்கையே வெறுத்துட்டு தற்கொலை பண்ணிக்க போற மாதிரி பேசுற? ஆமாண்டா, தற்கொலை தான் பண்ணிக்கலாம் இருக்கேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு கொலை பண்ணிட்டு தற்கொலை பண்ணிக்கலாம் இருக்கேன்டா. யாருடா? உன்னையே தண்டா உள்ள போல வாய். நானும் வந்து பாத்துக்கிறீங்க, ஆளாளுக்கு அமைதியா உம்முன்னு உட்காந்துருக்கீங்க. அந்த அமைச்சர்மா கரஸ்கிட்ட என்ன சொன்னாங்க கேட்டீங்களாடா? கேட்டேன்டா. கேட்டு என்ன பண்றது? சனிதான் நம்ம கூட சுத்திட்டு இருக்க. நம்ம சும்மா இருந்தாலும் நம்மள சுத்தி இருக்க சும்மா விட மாட்டேங்குது. அந்த அமைச்சர் காலேஜுக்குள்ள வரும்போதே நினைச்சேன்டா ஏதோ தேவையில்லாத வில்லங்க நடக்க போகுதுன்னு. நம்ம கரஸ் எவ்வளவு மரியாதையா அந்த அமைச்சர் கிட்ட பேசினாங்க. அந்த அம்மா அமைச்சர் மாதிரியாடா பேசுச்சு? ஏதோ குழாயடி சண்டை ஓடுற பொம்பளை மாதிரிலடா பேசுச்சு. டேய் நிறுத்துறா. அவங்க என்ன காலேஜ் உங்க பேர் எழுதி வச்சு கேட்டாங்க? ஆல்கேட்ஸ் ஏன் டிஸ்மிஸ் பண்ணு கேட்டாங்க. அதுக்காக கரஸ் அடிக்கிற மாதிரியாடா பேசுவாங்க? மாப்பிள, உன் பக்கத்துல உட்காந்துருக்கனே அப்போ அவனை ஒரு நாள் காலேஜ் விட்டு அனுப்புனதுக்கு அவன் உருப்பட அப்பனை கூட்டு வந்து பிரின்சிபல் என்ன சண்டை போட வந்துருமா? இந்த மூஞ்சனுக்கே இவ்வளவு கோபம் ரோசம் இருந்தா அவங்க சித்தி அமைச்சர்றா சும்மா விடுவாங்களா? டேய், அவங்க பெரிய அமைச்சர் தான்டா. அவங்களுக்கு இருக்கிற பவர் வச்சு ஆல்கேட்ஸை வேற ஏதாவது காலேஜ்ல சேர்த்து விட வேண்டியதானே? ஏன்டா தேவையில்லாம கரஸ் கிட்ட சண்டை போடுறாங்க? ஏன் நீயே போய் அமைச்சிட்டு சொல்ல வேண்டியதானே? சும்மா பேசாத மாப்பிள, அவங்க கோவத்துல நியாயம் இருக்கு. சரிடா, அந்த அமைச்சர் கோத்துல நியாயமே இருக்கட்டும்டா. அதுக்கு அவங்க அல்கேட்ஸை பத்தி மட்டும் பேச வேண்டியதான்டா. எதுக்கு தேவையில்லாம நம்மளாம் டிஸ்மிஸ் பண்ண சொல்லணும்? டேய், அப்படின்னா மறுபடியும் நம்மளை கரஸ் டிஸ்மிஸ் பண்ணிருமா? இப்பதான் நம்ம டிஸ்மிஸ் ஆர்டர் கேன்சல் ஆச்சுன்னு சந்தோஷப்பட்டேன்டா. அவ்வளவுதானா? போச்சா? மறுபடியும் வீட்டுக்கு தான் போகணுமா நம்ம? இங்க பாரு, இந்த மூதேவி இப்பயே அழுக ஆரம்பிச்சிருச்சு. சும்மாவே இந்த காலேஜ் பக்கத்து காலேஜ்ல பஞ்சாயத்து நடந்தாவே நம்ம தான் காரணம் சொல்லலாம். இப்ப இந்த அமைச்சரமா வேற நல்லா ஏத்தி விட்டு போயிருச்சு. கண்டிப்பா இதுக்கு நம்ம தான் காரணம்னு நினைப்பாங்க. நீ என்ன நடக்க போதோ தெரியல. ஏன்டா இன்னும் உனக்கு தெரியல? அமைச்சர் வந்து கரஸ் திட்டிட்டு போயிருக்கு. அவங்க உட்காந்து கரஸ் தனியா யோசிச்சிருக்கோம். எதுக்கு அமைச்சரை பகிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மள பூரா டிஸ்மிஸ் பண்ண போகுது. நீ வேணா பாரு. டேய், அமைச்சர் சத்தம் போட்டு பேசினப்போ கரஸ் மட்டும் நான் சும்மா வந்தாங்க. அவங்களும் பதில் பேசி தானே இருந்தாங்க. அப்புறம் அமைச்சருக்கு பயந்தாங்க சொல்றீங்க? அப்ப கரஸ்பாண்ட் வந்து அமைச்சர் எதிர்த்தே காலேஜ் நடத்துவான்னு சொல்றியா? ஆமாண்டா, நம்ம கரஸ்பாண்ட் லேஸ் பட்டாலும் நினைச்சியா? அவங்களும் வெயிட் ஆன ஆள் தான்டா. ஏய், அந்த மினிஸ்டர் வரும் சட்டத்துறை அமைச்சாதான்டா. அப்புறம் அவங்க காலேஜ் விஷயத்துல தலையிட முடியும்? ஏய், நீ வெள்ளையாதான் இருக்கேன்னு பார்த்தேன், இப்படி வெள்ளந்தியாவும் இருக்கியாடா. இங்க பாரு, இப்பெல்லாம் ஒரு கவுன்சிலர் நினைச்சா கூட ஒரு காலேஜ் நடத்த முடியாது. அவங்க அமைச்சர்ரா, கையை நீட்டினா போதும் இருக்கிற காலேஜ் பூரா மூடிட்டு போயிருவாங்க. டேய், ஏன்டா ஆளாளுக்கு இப்படி பயமுறுத்துறீங்க? அவங்களே டிஸ்மிஸ் பண்ணலாம் கூட நீங்களே பிரெயின் வாஷ் பண்ணி பண்ண வச்சிருக்கீங்க போல இருக்கடா. தம்பி, நீங்க சொன்னாலும் சொல்லாருனாலும் கரஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்துல டிஸ்மிஸ் ஆர்டர் எடுத்துட்டு வராங்களா இல்லையான்னு பாரு. டேய், நீ சொல்றத பார்த்தா கரஸ் இந்த நேரத்துக்கு அவங்க ரூம்ல நம்மளோட டிஸ்மிஸ் ஆர்டர் டைப் பண்ணிட்டு இருப்பாங்க போல இருக்கடா. இப்ப என்னடா பண்றது? இதுக்கு வேற வழியே இல்லையாடா? மாப்பிள்ள, ஒரு ஈஸியான வழி இருக்குடா. என்னடா வழி? அவங்க ரூமுக்கு போற மெயின் இருக்குல்ல, அங்க இருந்து கரண்ட் பிடிங்கி விட்டுன்னு வச்சுக்க, டைப்பிங் மிஷினே வேலை செய்யாது. மாப்ள, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அவங்க போன வாரம் தான் புது ஜெனரேட்டர் வாங்கினாங்க. இவங்க அப்பா கிட்ட செருப்படி வாங்க போறது கன்ஃபார்ம். எச்சி நிறுத்துங்க. இதெல்லாம் காமெடியா? அதை சொல்லிட்டு நீங்களே சிரிச்சுக்கிறீங்க. இப்படி காமெடி அடிக்கிறனால தான் அங்க பாக்குறவங்க நம்ம அசிசமா திட்டிட்டு இருக்காங்க. இனிமேட்டு இப்படி எல்லாம் காமெடி அடிச்சுங்க, நான் உங்களை போட்டு அடி அடிப்பேன். டேய், பெரிய தேவையில்லாம் சீன் போட்டிருக்க, அதுக்கெல்லாம் ஒன்றும் பயப்படாத. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. அதான் நான் தான் இருக்கேன்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஆமா, இவர் பார்த்து கிழிச்சிருவாரு. மூடிட்டு வாங்க, கிளாஸுக்கு போவோம். அதானே, இப்படியே கடைசி என்னத்தையாவது சொல்லி கூட்டு போயிரு. போ, நீ இருக்கிற வரைக்கும் நாங்க உருட்டா மாதிரி. ஆமா, இல்லாட்டி மட்டும் விட்டுருவாரு. என்னையா மழை வரும்னு சொன்ன? நீ சொன்னதை கேட்டு நானும் காலேஜுக்கு லீவ் விட்டேன். வெயில் சுளிர்னு காயுது. ஆமா, எதை கேட்டாலும் ஏதாவது ஒரு பதில சொல்லு. வையா போன. வணக்கம் சார். வணக்கம், உட்காருங்க. என்ன இவ்வளவு தூரம்? ஏன் சார், நான் உங்களை பார்க்க வரக்கூடாதா? நான் போய் உங்களை வர வேண்டாம்னு சொல்லுவேனா? சௌக்கியமா? ரொம்ப சௌக்கியம். ஆமா, நீங்க நல்லா இருக்கீங்களா? என்ன கூட்டத்தொடருக்கு கூட வரல? எங்க வர்றது? சுகர் வந்து இந்த கை திடீர்னு வீங்கி போச்சு. அங்க வந்தேன்னு வச்சுங்க, டேபிளை தட்டி ஆகணும். அதை நான் பண்ணேன்னு வச்சுங்க, தலைவர்கிட்ட வேணா போட்டு கொடுத்துருவான். எதுக்கு வம்புன்னு தான். எனக்கு நீங்க ஒரு உதவி செய்யணும். நீதித்துறை என்கிட்ட போய் உதவி கேட்கலாமா? என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, உடனே பண்ணி கொடுத்துட்டு போறேன். உங்களுக்கு பண்ணாம வேற யாருக்கு இங்க பண்ண போறேன் சொல்லுங்க.
என் பையனை டிஸ்மிஸ் பண்ணி அசிங்கப்படுத்திட்டாங்க. என்ன சொல்றீங்க? அமைச்சர்னு மதிக்காம நான் போய் பேசியும் எதிர்த்து பேசி மறுபடியும் சேர்த்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு நான் யாருன்னு புரிய வைக்கணும். ஆமா, எந்த காலேஜ்? அசல் இன்ஜினியரிங் காலேஜ். கவலையே படாதீங்க. அந்த காலேஜோட கரஸ்பாண்டன்ட்ட உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். அது எனக்கு தேவையில்லை. வேற என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அந்த காலேஜ் ரன் ஆகக்கூடாது. அதை இழுத்து மூடி சீல் வைக்கணும். என்ன யோசிக்கிறீங்க? மன்னிப்பு கேட்கறதுனா பரவாயில்ல, காலேஜ் வேற இழுத்து மூடணும்னு சொல்றீங்களே, அதான் நான் என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறேன். யோசிக்க எதுவும் இல்ல. அந்த காலேஜ்ல எதுவுமே சரியில்லை. இப்ப கூட ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் செத்துருக்கான். அந்த காலேஜ்ல எந்த நேரமும் அடிதடிதான். அங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் உயிருக்கு உத்தரவாதமே இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, இத பாருங்க, இது என் கௌரவ பிரச்சனை. நீங்க உதவி பண்ணுவீங்கன்னு நம்பி வந்திருக்கேன். உங்களால முடியுமா முடியாதா? இல்லனா நான் தலைவர்கிட்ட பேசிக்கிறேன். எதுக்கு இந்த சின்ன விஷயத்துக்கு போய் அவரை தொந்தரவு பண்ணணும்னு தான் பாக்குறேன். ஐயோ கோவிச்சுக்கிட்டீங்களா? பண்ணலன்னு யார் சொன்னது? என்ன பண்ணா பிரச்சனை வராது அப்படின்னு யோசிச்சேன். ஏன்னா இப்பெல்லாம் தேவையில்லாததுக்கெல்லாம் கொடி பிடிச்சிட்டு கோஷம் போடுறாங்கல்ல, அதுக்காக தான் சொல்றேன். வேல்முருகன், இந்தாங்க இத வச்சுக்கோங்க. ஐயோ, இதெல்லாம் எதுக்குங்க? தாயும் பிள்ளையும் ஒண்ணுனாலும் வாயும் வயிறும் வேற தானே, வச்சுக்கோங்க. சரி, ஆசையா கொடுக்குறீங்க. நான் வேண்டான்னு சொன்னேன்னு வச்சுங்க, தப்பாயிடும். இத பாருங்க, நீங்க கவலைப்படாம போங்க. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். லேட் பண்ணிடாதீங்க. இத பாருங்க, உடனடியா நடக்குங்க. ஆ, நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க. சரி வாங்க. அப்ப நான் வரேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்தாங்க மேடம், நீங்க கேட்ட ரெக்கார்ட்ஸ். உட்காருங்க. நமக்கு இந்த ரெக்கார்ட்ஸ் மட்டும் பார்த்தாது. அதனால போன வருஷம் நம்ம காலேஜ்ல சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸோட டீடைல்ஸ்லாம் வேணும். இந்த வருஷம் வெளியே போற ஸ்டூடெண்ட்ஸோட டீடைல்ஸ் இதெல்லாம் ரொம்ப அவசியம். எதுக்கும் நீங்க ஒரு தடவை நம்ம ஆடிட்டர் கிட்ட கவர்மெண்ட்டுக்கு நம்ம பே பண்ண வேண்டிய டாக்ஸஸ் ஏதாவது இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணிடுங்க. மேடம், நான் ஏற்கனவே எல்லாமே செக் பண்ணிட்டேன். எல்லா ரெக்கார்ட்ஸும் கரெக்டா இருக்கு. வேணும்னா இன்னொரு முறை செக் பண்ணிடுறேன். வெரி குட். எந்த காலேஜ்க்கும் கொடுக்காம இந்த வருஷம் மேனேஜ்மெண்ட் சீட்டும் கோட்டால வர சீட்டும் கவர்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி நேரத்துல நம்ம ரெக்கார்ட்ஸ் டீடைல்ஸ் எல்லாம் கரெக்டா தான் இருக்கான்னு ஃபாலோ பண்ணணும். அந்த பொறுப்பு இனிமே உங்களோடது. ஓகே? ஓகே மேடம். அப்படியே நம்ம காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை சொல்லிட்டீங்கன்னா நம்ம காலேஜ் வெப்சைட்ல அப்லோட் பண்ணிடுறேன். கம்மி மேடம். மேடம், உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு. கவர்மெண்ட்ல இருந்து என்ன இருக்கும்? என்ன மேடம், கவுன்சிலிங் பத்தி கவர்மெண்ட்ல இருந்து லெட்டர் வந்திருக்கா? அதான் நினைக்கிறேன். மேடம், என்னாச்சு மேடம்? லெட்டர்ல அப்படி என்னதான் எழுதியிருக்கு? உங்கள் கல்லூரியில் சில நாட்களாக சட்டவிரோதமான செயல்கள் நடப்பதாகவும் மாணவர்கள் நலனின் பொறுப்பற்று நடப்பதாகவும் கல்லூரிக்கு அரசு வழங்கிய சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தி மாணவர்களின் எதிர்காலத்தை பாழாக்குவதாகவும் பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்து உங்கள் கல்லூரி மீது வழக்கு தொடர்ந்துள்ளது. மேலும் அந்த குற்றச்சாட்டுகள் உண்மையா என அரசு கல்வித்துறை அமைச்சகம் இறுதி ஆய்வு அறிக்கை சமர்ப்பிக்கும் வரை அசல் கல்லூரியை நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. மீறினால் உரிமம் ரத்து செய்யப்படும். என்ன மேடம் இப்படி ஆயிடுச்சு? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செமஸ்டர் வேற நெருங்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல காலேஜை ரன் பண்ணக்கூடாதுன்னா எப்படி மேடம்? ஹலோ, யாரு? யாரு? அசல் காலேஜ் பிரின்சியா? ஆமா, நீங்க யாரு? ம்? உங்க காலேஜ் கரஸ் கோமா உட்கார்ந்திருக்காங்களே, அதுக்கு காரணமானவதான்.
நீ முதல்ல போன கப்பல் கவுந்த மாதிரி தலையில கை வச்சுட்டு உட்காந்துருக்காங்களே அந்த கரஸ் கிட்ட கொடு. மேடம், அமைச்சர் தமிழரசி உங்ககிட்ட பேசணுமா? ஹலோ, வணக்கம் அசல் காலேஜ் கரஸ்பாண்டன்ட் அவர்களே. உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? என்ன மேடம், இன்னைக்கு வார்த்தையில ஸ்ருதி கொஞ்சம் கம்மியா இருக்கு. அன்னைக்கு என்னமோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னென்னமோ பேசுனீங்க, இன்னைக்கு பாத்தீங்களா அதுக்கெல்லாம் மொத்தமா சேர்த்து அந்த ஒரு லெட்டர் பதில் சொல்லிடுச்சு. அதுதான் அமைச்சர் தமிழரசி. என்ன, நான் பயந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க போறேன்னு பாக்குறீங்களா? அமைச்சரும் ஒரு பதவியை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் சாதிக்க முடியும்னு நினைக்காதீங்க. எனக்கும் லா அண்ட் ஆர்டர்லாம் நல்லா தெரியும். இப்படி எல்லாம் சத்தம் போட்டு பேசிதான் இன்னைக்கு இப்படி உட்காந்துருக்க. இப்ப கூட அந்த காலேஜ் உன்கிட்ட இருக்கிற தைரியத்துல தான் இவ்வளவு ஆட்டம் போடுற. இனிமே அந்த அசல் காலேஜ எப்படி நடத்துறேன்னு நான் பாக்குறேன். படிச்ச திமிர்ல பேசுறியா? அமைச்சர் பவர் என்னன்னு நான் உனக்கு காட்டுறேன். மேடம், நாம வேணும்னா வக்கீல் கிட்ட ஏதாவது சொல்லி. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன கொஞ்ச நேரம் தனியா விடுங்க ப்ளீஸ். ஓகே மேடம். கோயம்புத்தூர்ல இருக்கும்போது 70 கிலோ இருந்தாண்டா. இந்த பாலா போன கேண்டீன்ல தின்னு தின்னு 40 கிலோ ஆயிட்ட மாப்ள. கோயம்புத்தூர் சரி போனேன்னு வச்சுக்க, யாராவது சத்திரி தம்பியா அப்படின்னு கேட்கற அளவுக்கு ஒல்லி ஆயிட்டுனா பாத்தீங்க. ஆனா மாப்பிள்ள இவனெல்லாம் பாரு, நல்லா பஜ்ஜி சுஜின்னு தின்னு தின்னு உடம்பு சும்மா கோயிலான மாதிரி வளர்த்து வச்சிருக்கான். இவனையும் விட்றா, இந்த சிவாஜினா சுத்திட்டு இருக்கான் மாப்பிள்ள. அவனெல்லாம் இந்த ஆங்கிரி பேர்டு கேம்ல வர பச்சை பண்ணி மாதிரி இருக்கான். இந்த உடம்பு வச்சுட்டு எப்படித்தான் அங்கிட்டு இங்கிட்டு சுத்துறானே புரியல. ஏன் மாப்பிள்ள, எப்படி நீங்க கொண்டாடி தொலைறீங்க? டேய், நாங்கெல்லாம் நினைச்சா உன்ன மாதிரி ஒல்லி ஆகுறதுக்கு 1 மாசம் போதுண்டா. ஆனா நீ இந்த ஜென்மம் எடுத்தாலும் எங்க அளவுக்கு குண்டாவே முடியாது, தெரியும்ல? ஏன்னா உன் உடம்பு ஃபுல்லா வேண. டேய், வேணா இருந்தா உடம்பு ஒல்லியா இருக்கும் உனக்கு எந்த டாக்டர் சொன்னா? இல்ல எந்த சயின்டிஸ்ட் சொன்னா சொல்லு. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இனிமேல் இந்த பழைய கொண்டு ஏதாவது ஒல்லியா இருக்க பார்த்து சொன்னேன்னு வச்சுக்க, உன்னை கொன்னே போடுவேன். டே அப்பு, டேய் என்னடா எதுக்குடா தெரியலாம் வாய கொடுத்து மாட்டீங்கிற? பேசாமறா, டென்ஷன் ஆகுதுடா. நீங்க கொஞ்சம் மூடுறீங்களா? சும்மா பழைய பழமொழி எடுத்துட்டு வந்துருவான் பெரியவன் மாதிரி. ஏன்டா உளர்ற? அப்படிதான்டா உளருவேன். அதெல்லாம் விடுங்கடா. இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை கான்வர்சேஷன்லாம் போயிட்டு இருக்குல்ல, எங்கடா நம்ம துப்புரியும் சாம்பு? யாரோ துப்புரியும் சாம்பு? வேற யார் மாப்பிள்ள, நம்ம அசோக் தான். அப்படியா? அவன் தானே அந்த கரஸ்மா வீட்டுல நாய் செத்து போச்சு, ஆயா மண்டைய போட்டுருச்சு, இந்த மேட்டர் நம்ம ஒண்ணு சொல்லுவா. அதுக்கு தானே அவனை யூஸ் பண்றீங்க. எங்கடா அவன்? இந்த வர்றான் பாறா, இன்ஃபார்மர் அசோக் ஹெட் கான்ஸ்டபிள் V1 போலீஸ் ஸ்டேஷன். வச்சு வாய் முடுங்க. சும்மா கேட்க போய் சிரிச்சிட்டு இருக்கீங்க. இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு தெரியுமாடா? டேய், என்னடா ஆச்சு? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றா. டேய், நேத்து அந்த அமைச்சர் பொம்பளை கரஸ் கிட்ட சண்டை போட்டு போச்சுல? ஆமா, அதான் நேத்தே முடிஞ்சிடுச்சுல, அப்புறம் என்ன? நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா அந்த மினிஸ்டர் என் வாய் வச்ச மாதிரியே நம்ம காலேஜ்ல எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சரியில்லைன்னு கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்கடா. கோர்ட்டு நம்ம காலேஜ் இனிமே நடத்தக்கூடாது ஆர்டர் போட்டிருக்காங்கடா. டேய், என்னடா சொல்ற? ஆமாண்டா, அமைச்சர் அவன் பவர் வச்சு சொன்ன மாதிரி செஞ்சுட்டாங்கடா. என்னடா இப்படி ஆயிடுச்சு? நம்ம மட்டும் தான் வெளியே போறோம்னு நினைச்சேன். இப்ப நம்மளால ஒட்டுமொத்த காலேஜே வெளியே போகுது. டேய், நான் தான் அப்பயே சொன்னேன்லடா, அந்த அமைச்சர் அம்மா எதிர்த்துக்கிட்டு காலேஜ் நடத்த முடியாதுன்னு. அந்த அம்மா அமைச்சர் திமுறை காட்டிடுச்சு பாத்தீங்களாடா? டேய், என்னடா பேசுற? அன்னைக்கு நம்மளே சேர்த்து டிஸ்மிஸ் பண்ணிருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமா? நம்ம சப்போர்ட் பண்ண போய் தானே அவங்களுக்கு இந்த நிலைமை. ஆமாடா, இப்ப என்ன பண்ணணும்னு சொல்ற? நம்மளால என்னடா பண்ண முடியும்? மச்சான், நம்ம வேணா அந்த மினிஸ்டர்கிட்ட பேசி பாப்போமா? போட்டா, நீ நினைச்சோன்னே போய் பாக்குறதுக்கு அந்த அம்மன் அவங்க தெரு டியூஷன் டீச்சர் நினைச்சியா? அமைச்சர்ரா, எப்பயும் ஃபுல் செக்யூரிட்டியோட 4 போலீஸோட தான் இருப்பாங்க. அந்த அம்மாவை போய் பார்க்கணும்னா 10 பேர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கணும்டா. டேய், நம்ம அவங்ககிட்ட சண்டை போட போறோம், மன்னிப்பு கேட்க தானே போறோம். ஆமா, நம்ம போய் மன்னிப்பு கேட்டோன்னே நம்மள மன்னிக்கிறதுக்கு அவங்க என்ன சர்ச்சு ஃபாதராடா? அன்னைக்கு கரஸ் கிட்ட எப்படி ரவுடித்தனமா பேசுனான்னு பார்த்தேல்ல? நீ என்ன இங்க இருந்து எல்லாத்தையும் பேசிட்டு இருக்க? அங்க போய் அவங்கள்ட்ட தான் பேசினா ஏதாவது முடிவு தெரியும். டேய், நம்ம போய் இதை பத்தி பேசணும்னா அவங்க முடிவு சொல்ல மாட்டாங்க, நம்ம கதையை முடிச்சிருவாங்கடா. இல்லடா, நம்ம ஒரு வாட்டி அவங்கள மீட் பண்ணி பேசினா கரெக்டா இருக்கும்னு எனக்கு தோணுதுடா. டேய், எல்லாரும் ஏன்டா திருப்பி திருப்பி அங்கேயே வரீங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட உயிர் மேல ஆசை இல்லையாடா? ஏண்டா, ஆல் கிட்ஸை கேட்டு வாங்க டிஸ்மிஸ்க்கு அந்த அம்மா காலேஜ் இழுத்து முடிச்சு. இதுல நம்ம வேற அவன் போறப்பே வரப்பே சும்மா சும்மா கூப்பிட்டு அவனை கலாய்ச்சிருக்கான். இது மட்டும் அந்த அம்மாக்கு தெரிஞ்சிச்சுன்னு வையே, கண்டிப்பா நம்ம மேல ஆளுக்கு ஒரு கேஸை போட்டு உள்ள தெரிவிடா அந்த அம்மா. டேய், கேஸ்னா இந்த போலீஸ் கேஸை பத்தியாடா சொல்ற? அப்புறம் டேய் குள்ளப்பளே, நீ எல்லாம் இருக்கிற ஹைட்டுக்கு அவனை ஜம்ப் பண்ணி அடிச்சிருக்க.
அதுல நீ வேற குண்டா இருக்கப்பா, உனக்கெல்லாம் கன்ஃபார்மா குண்டர் சட்டை. சரி எனக்கு எப்படி சொல்றிய? அவன்லாம் ஆம்ச காட்டி காட்டி அடிச்சானே, அவனுக்கு என்ன கேஸ் போடுவாங்க? இவன் மூஞ்சியெல்லாம் இவனை பொட்டாஸ் அடைச்சலாம் உள்ள சொல்லுவாங்க. டேய் நம்மளாச்சும் பரவாயில்ல, நம்ம டீம்ல இன்னொரு தெரியும், அவனுக்குலாம் கற்பழிப்பு கேஸ் தான்டா பாயன். யாரா மச்சான் அந்த கேவலமானவன்? அவன் வேற யாரு இல்ல மாப்ள, இந்த பர்த்டே பார்ட்டி போயிருந்தான் தெரியுமா, அங்க சும்மா இருக்க மாட்டாம பொம்பளை புள்ள துணி மாத்தும் போது எட்டி பார்த்தான் பாரு, அவன் தான். சரிங்க சரிங்க. டேய் நிறுத்துங்கடா, நாங்க மட்டும் ஜெயிலுக்கு போவோம், நீ மட்டும் ஜாலியாக சுத்திட்டு இருக்க போறியா? டேய் யாரா சொன்னது, உங்களையாச்சும் ஜெயில போறதோட விட்டுருவாங்க. நான் அவனுக்கு பண்ண டார்ச்செல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு வை, எனக்கெல்லாம் ஸ்ட்ரைட்டா தூக்கு தண்டனைதான்டா. டேய் அப்படின்னா இந்த காலேஜுக்காக நம்ம எந்த நல்லதும் பண்ணக்கூடாதா? டேய் நான் அப்படி சொல்லடா, நம்ம எதுவுமே பண்ணாம இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்றேன். நம்ம என்ன நல்லது பண்ணாலும் அது கெட்டதுல தான்டா போய் முடியும். மாப்பிள இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்னடா? அதவா அங்க சொல்றேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மேம், என்ன எல்லாரும் ஒட்டுமொத்தமா வந்திருக்கீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? மேடம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. எல்லாரும் அமைதியா இருந்தா எப்படி? என்ன மேடம் முடிவு எடுத்திருக்கீங்க? புரியல. தலையும் இல்லாம காலும் இல்லாம மொட்டையா பேசினா எப்படி? இல்லை மேடம், அந்த அமைச்சரம்மா சொன்ன மாதிரி காலேஜ் எடுத்து முடிவான்னு நினைக்கிறேன். அவங்க சொன்ன மாதிரியே எங்களை டிஸ்மிஸ் பண்ணிடுங்க மேடம். காலேஜ் எடுத்து மூட வேணாம். அவங்க சொன்னதுக்காக நான் ஏன் உங்களை டிஸ்மிஸ் பண்ணணும்? அதுக்கு இல்லை மேடம், படிக்கிற எங்களுக்கே காலேஜ் மூட போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு மேடம். உங்களுக்கெல்லாம் எவ்வளோ வருத்தமாக இருக்குன்னு எங்களுக்கு நல்லா புரியுது மேடம். மேடம் இந்த காலேஜ் இல்லைனா வேற ஏதோ காலேஜில் போய் கூட நாங்கள் படிச்சுப்போம் மேடம். ஆனால் எங்கள் 4 பேருக்காக இங்கே படிக்கிற 2500 ஸ்டூடெண்ட்ஸோட வாழ்க்கை வீணாக வேண்டாம் மேடம். உண்மையிலேயே இது ஒன்று நினைச்சாதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. மற்றபடி காலேஜ் மூடுறதுனால நான் ஒன்றும் வீடு வாசல் இல்லாமல் இருக்க போறது இல்ல. எது நடக்கணும்னு இருக்கோ அதான் நடக்கும். மேடம் இல்லைன்னா அந்த அலிகேட்ஸ் மறுபடியும் காலேஜில் சேர்த்துக்குங்க மேடம். அவனுக்கு இன்னைக்கு இல்லைனாலும் இன்னைக்கு அவனுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும் மேடம். காலேஜுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, அதை ஃபாலோ பண்ண முடியலன்னா அப்புறம் என்ன யூஸ்? இன்னைக்கு அமைச்சரோட மகனுக்காக பயந்து நான் அவனை மறுபடியும் காலேஜில் சேர்த்துக்கிட்டா அது இத்தனை நாள் நான் பனிஷ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் பண்ற துரோகம், அசிங்கம். அதை நான் பண்ணக்கூடாது. ப்ளீஸ் மேடம், நாங்கள் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க மேடம். எங்கள் மேலே தான் மேம் அந்த மினிஸ்டர் மேடம்க்கு கோவம். இப்போ எங்களை டிஸ்மிஸ் பண்ணிங்கன்னா அவங்க உங்களை ஒன்றும் பண்ண மாட்டாங்க மேடம். அவங்களுக்கு பயந்துகிட்டு தப்பே செய்யாத உங்களை நான் டிஸ்மிஸ் பண்ண முடியாது. அதை நான் மனசார ஏத்துக்கவும் முடியாது. இப்போன்னு இல்ல, எப்பவுமே சரி. எல்லா விஷயத்திலையும் எனக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் தான் நான் பண்ணுவேன். இப்பவும் அதைத்தான் பண்ண போறேன். தன்மானத்தை இழந்து வாழறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. இது மட்டும் இல்ல, நாளைக்கு இந்த காலேஜை தரமட்டமாக்கினாலும் நான் என்னோட முடிவை மாத்திக்க போறதில்ல. சரி, கிளாஸ்க்கு டைம் ஆகுதுல்ல, எல்லாரும் கிளம்புங்க. ஓகே மேடம்.